கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல இடங்களிலே சிதறி இருந்த சகோதரர்களுக்கு பேதுரு இந்த காரியத்தை எழுதுகிறார். நிருபத்திலே பேதுரு இப்படி 2 நிருபங்களை எழுதி சிதறி இருக்கிற சகோதரர்களை பலப்படுத்த காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொல்லி இருந்த காரியங்கள். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும் முன்னமே பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தான் உன்னை சோதிக்க கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். இந்த காரியத்தை செய்யும்படியாக பேதுரு சிதறி இருக்கிற சகோதரர்களுக்கு இந்த நிருபங்களை எழுதுகிறார். பேதுரு என்ன சொல்லுகிறார்? இந்த காரியங்களை குறித்து நான் அசதியாகிறேன். அடுத்த வசனங்களிலே பேதுரு இப்படி சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கூடாரத்தில் இருக்கும் மட்டும்தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். ஏதோ ஒன்று செய்யணும்னா நாம் இந்த சரீரமாகிய கூடாரத்தில் இருக்கும் அளவு மட்டும்தான் செய்ய முடியும். கூடாரத்தை விட்டு போகும் நாள் வரும், அன்று நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. நம்மை சுற்றி சிலர் ஏதேதோ செய்து கொண்டிருப்பார்கள். பேதுரு சொல்லுகிறார், கர்த்தர் என்னிடத்துல ஒரு காரியத்தை ஒப்புவித்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு சொல்லியிருந்தபடி இந்த கூடாரத்தை விட்டு போகிறது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இனியும் நான் அசதியா இருக்கக்கூடாது. எனவேதான் இவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இதை நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாய் துடிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அசதியாயிருந்து நாட்களை வீணாக்காதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, கிருபையா இந்த தீபத்தை அணைக்காமல் இந்த கூடாரத்தில் வைத்து காக்கிறீர். நீர் எங்களை குறித்து எழுதியிருக்கிற காரியங்களை நாங்கள் செய்யும்படி செயல்படுத்தும்படிக்கு எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்துவீராக. வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துவீராக. ஒருபோதும் இந்த காரியத்தில் நாங்கள் அசதியாயிராதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.